பொதுவாகவே சினிமா வழக்கப்படி பார்த்தீங்கன்னா, அப்பா நடிகராக இருந்தா, மகனுமே நடிகராவாரு. அவருடன் சேர்ந்து படங்கள் எல்லாம் நடிப்பாங்க. இதுதான் கோலிவுட்டுடைய வழக்கமாக இருந்துட்டு இருந்தது. இதற்கு சற்று மாறுதலாக தளபதி விஜய், ஜேசன் சஞ்சய் ஆகியோர் இருந்திருக்காங்க. நம்ம விஜய் சாருக்குமே அதுதான் விருப்பமும் கூட. அதாவது தளபதி விஜய் அவர்களுடைய மகனான ஜேசன் சஞ்சய் நடிக்க தான் வர வேண்டும் அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் அவரிடம் அறிவுறுத்தியிருக்காரு. ஆனால் அவர் எனக்கு இயக்கத்துல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. தளபதி விஜய் அவர்களுடைய முந்தைய படங்கள்ல ஒரு சில காட்சிகள் ஜேசன் சஞ்சய் நடித்திருப்பாரு. அந்த காட்சிகள் அனைத்துமே வரவேற்பு பெற்றதால கண்டிப்பாக அவரை வைத்து ஒரு படம் இயக்கினால் நன்றாக இருக்கும் அப்படின்னு தளபதி விஜய் அவர்களை நாடாத இயக்குனர்களே கிடையாது. ஆனால் அனைவருக்குமே நம்ம ஜேசன் சஞ்சய் அவர்கள் நோ சொல்லிட்டாராம். அது மட்டும் இல்லாம லண்டன் கிளம்பி போய் அங்க அவருடைய சினிமாட்டிக் படிப்பை முடித்துவிட்டு மீண்டுமே சென்னை திரும்பினாரு. சென்னை திரும்பினது மட்டுமல்லாமல் முதல் படத்தை இயக்க வேண்டும் அப்படின்ற வேலைகள்ல அதிரடியாகவுமே இறங்கினாரு. இதற்கான அறிவிப்பு பாத்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு முன்பாகவே லைகா தரப்புல இருந்து வெளியாச்சு. அதன் பின்பு இந்த படத்தை பற்றிய எந்த ஒரு தகவலுமே வெளியாகாமல் இருந்தது. ஒரு மாதங்களுக்கு முன்பாக இந்த படத்திற்கான மோஷன் போஸ்டரை வெளியிட்டாங்க. அதாவது இந்த படத்துல சந்தீப் கிஷன் அவர்கள் ஹீரோவாக நடிப்பதாகவும் தமன் அவர்கள் இசையமைப்பாளர் அப்படின்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பை ஒரு போஸ்டரின் மூலம் வெளியிட்டாங்க. இதனடுத்து பாத்தீங்கன்னா தற்போது இந்த படத்துடைய படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்காம். கிட்டத்தட்ட 20% காட்சிகளை ஜேசன் சஞ்சய் அவர்கள் கிடுகிடுவென முடிச்சிருக்காரு. தற்போது பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய முதல் அப்டேட் பொங்கல் ஸ்பெஷலாக வெளியாகவிருக்காம். கண்டிப்பாக இது டீசராக இருக்கலாம் அப்படின்ற ஒரு டாக் போயிட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி டாக்கீஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.